ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம கேரமல் கஸ்டர்டு புட்டிங் தான் பார்க்க போகிறோம். இந்த புட்டிங் எக் வச்சும் பண்ணலாம், வித்தவுட் எக்லேயும் பண்ணலாம். நான் இன்றைக்கி வித்தவுட் எக் தான் பண்ணுறேன். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகாமல் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த புட்டிங் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக பால், அப்புறம் கொஞ்சம் ஜீனி, கொஞ்சமாக கஸ்டர்ட் பவுடர் மட்டும் இருந்தாலே போதும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த சுகரை கேரமலைஸ்ட் பண்ணணும். ஸோ ஒரு பேனில் ஒரு 4 to 5 ஸ்பூன் ஜீனி எடுத்து அதை லைட்டாக ஃப்ரை பண்ணணும். டீ மட்டும் கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க. பேன் லைட்டாக சூடானதுமே இந்த ஜீனி மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். போதும், இப்போ ஜீனி கேரமலைஸ்ட் ஆக ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே வச்சா கரிஞ்சு போகும். இப்போ இந்த சுகர் கேரமலைஸ்டை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இந்த கேரமலைஸ்டை பாத்திரத்தில் லைட்டாக அப்படி சுற்றி விட்டு செட் பண்ண வச்சுக்கலாம். அடுத்தது கஸ்டர்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாம். இந்த பவுலில் ஒரு 2 to 3 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக பால் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், கட்டி இல்லாமல். நான் இந்த கஸ்டர்ட் புட்டிங் பண்ணுறதுக்கு இன்றைக்கி 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன். ஸோ கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கிட்டு மீதியை தனியாக வேறொரு பேனில் ஊற்றி காய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கஸ்டர்ட் பவுடரை கட்டி இல்லாமல் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஓரமாக வச்சுக்கிட்டு பாலை காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். பால் நல்லா காஞ்சி இந்த மாதிரி கொதி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கஸ்டர்ட் பவுடரை இது கூட சேர்த்து திரும்பவும் நல்லா கலக்கி விடலாம். கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா கைவிடாமல் கொஞ்சம் கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா நமக்கு கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பால் கூட நம்ம இந்த கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் திக்காக கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் குறவோ கூடுதலோ உங்கள் தேவைக்கு தக்கன ஆட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் 1 to 2 ஸ்பூன் போதும். ஜீனி ரொம்ப அதிகமாக சேர்த்தாலும் கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும், புட்டிங் சரியாக வராது. இது கூடவே ஒரு 4-5 ட்ராப்ஸ் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுறலாம். இந்த கஸ்டர்ட் மிக்சிங் நல்லா ஆறணும்னு இல்லை, கொஞ்சம் ஆறினாலே போதும். இப்போ இந்த கஸ்டர்ட் மிக்சிங்கை நம்ம கேரமலைஸ்ட் பண்ணி வச்சுருக்குறோம்ல, அது கூட சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா இந்த மிக்சிங்கை நம்ம கொஞ்சம் நேரம் ஆற விடணும். ஏன்னா இதுக்கப்புறமா நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வைக்கணும், அப்போ தான் செட் ஆகும். இப்போ இதை லைட்டாக டேப் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கப்புறமா அலுமினிய ஃபாயில் போட்டு இந்த மாதிரி கவர் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது தண்ணியும் உள்ளே இறங்காது, ஏரும் உள்ளே போகாது. ஒரு 2 to 3 ஹவர்ஸில் இது செட் ஆயிரும். இதுக்கப்புறமா நம்ம இதை டீமோல்டு பண்ணணும். டீமோல்டு பண்ணுறதுக்கு ஒரு பிளேட்டை வச்சு இதை தலைகீழ கவுத்தி லைட்டாக மேலே தட்டினாலே போதும், டக்குன்னு கீழே விழுந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த புட்டிங் வித்தவுட் எக் வச்சு பண்ணியிருக்கிறோம். ஆனால் முட்டை சேர்த்து பண்ணக்கூடிய அளவுக்கு ஸ்பாஞ்சினஸ் இதில் வராது. முட்டை சேர்த்து வைக்கக்கூடிய கஸ்டர்ட் புட்டிங் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் அதோடைய சாஃப்ட்னஸும் வேறு லெவலில் இருக்கும். பட் இந்த எக்லெஸ் புட்டிங்கும் சூப்பராக இருக்கும். எக் சாப்பிடாதவங்களுக்கு இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். எக் சேர்த்து பண்ணக்கூடிய கஸ்டர்ட் புட்டிங் நான் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன். என்னுடைய சேனலில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கஸ்டர்ட் புட்டிங்கை பொறுத்தவரையிலையும் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த உடனே நம்ம சில்லுன்னு சர்வ் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் கிட்ஸுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இந்த புட்டிங் ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் உங்கள் கிட்ஸுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் இது எப்பவும் சொல்கிற ஒரே அட்வைஸ் தான், ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நமக்கு எந்த ஒரு ரெசிபியும் பிடிச்சி போகும் கரெக்டாக வரும்னு சொல்ல முடியாது. ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரையல் பார்க்கும்போது கொஞ்சமாக போட்டு பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக வந்தது, அந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நெக்ஸ்ட் டைம் ஜாஸ்தியாக போட்டு பண்ணி பாருங்கள். இது என்னுடைய ஒரு சின்ன அட்வைஸ் கூட சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon in the next video. Bye.